Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Honest, வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? Holidays nale, அது நம்ம GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் with Chitra. ஸ்கிரிப்ட் சைடில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். இதை ஒரு மாஸ் ஆக்ஷன் படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது. அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். should be different film. It should be a different kind of film. But it's not a 100% experimental film. இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். இது வெகுஜன மக்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இது. பட் மாஸ் எலிமெண்ட்ஸ் வேணாம். அப்படி நான் எழுதுறதுல ஏதாவது ஒரு மாஸ் எலிமெண்ட் வந்தால் கூட மகிழ் இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த படத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு. சில சீன்ஸ் நாங்கள் பண்ணும்போது அவர் ஃபார் த கைண்ட் ஆஃப் பர்சன் தட் ஹி இஸ் சார், அவர் சாதாரணமாக திரும்புறதோ அல்ல சாதாரணமாக பேசுகிறதோ அல்ல சாதாரண ஒரு மூமெண்ட்டுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறதோ கூட அவ்வளோ ஹீரோயிசமாக இருக்கும். அதை பார்த்துட்டு சார் இது செமையாக இருக்குது சார், நம்ம கதை இப்படி கொண்டு போனால் கூட நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் ஃபேன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு சொன்னால் மகிழ் அதை நம்ம அடுத்த படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு தெளிவு அவருக்கு இருந்தது சார். இந்த படம் என்ன பேட்டர்னில் இருக்கணும். எப்படி இருந்தது அவருக்கும் அர்ஜுனுக்குமான காம்பினேஷன்? தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்துக்கு அர்ஜுன் சார் ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்னு சஜஸ்ட் பண்ணதில் அஜித் சாருக்கு ஒரு பெரிய பங்கு. சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் பேசுங்க அர்ஜுன் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்லி தான் நாங்கள் அர்ஜுன் சார் காண்டாக்ட் பண்ணினோம். பட் இது ஸ்கிரிப்டாக அது ஒரு வடிவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமுமே அர்ஜுன் சார் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற அந்த 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 கருத்து எல்லாருக்குமே இருந்தது. அர்ஜுன் சாரை பார்த்து இந்த கதையை சொன்னோம். அவர் அப்போ அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு டேட்ஸ் இஷ்யூ தான் இருந்தது. பட் ஹி வாஸ் கன்வின்ஸ்ட் வித் அ ஸ்டோரி, வித் அ கேரக்டர், அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் சார் அஜித் சார் கூட மறுபடியும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு படம். அவருடைய முதல் காம்பினேஷன் அவருடைய ஹி அக்கமடேட்டட் ஸ்டேட்ஸ். அவர் இதுக்கு சரி ஒத்து வரக்கூடிய விதத்தில் தன்னுடைய ஷெடியூலை மாற்றி அமைச்சிக்கிட்டு ஹி ஜாயின் திஸ் ஃபில்ம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கின்ற அந்த மூமெண்ட்ஸ் படத்தில் ஒரு ஹைலைட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கதாநாயகன் அஜித் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படங்கள் எதாவது சொல்வீங்க? எல்லாமே தான் சார். ஆல் இஸ் ஃபிலிம்ஸ், மோஸ்ட் ஆஃப் இஸ் ஃபிலிம்ஸ், பிகாஸ் இட் சூசஸ் த ரைட் ஃபிலிம்ஸில் சார். நேர்கொண்ட பார்வை, பில்லா, மங்காத்தா, ஆல் இஸ் ஃபிலிம்ஸ். துணிவு யாருக்கு தான் சார் பிடிக்காது? விஸ்வாசம். இது வரைக்கும் அவர் கூட பணியாற்றின அத்தனை இயக்குநர்களும் சார் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். எல்லா படங்களும். த்ரிஷா எப்படி இந்த படத்துக்குள்ள? ஷீ இஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ். எந்த பிரச்சனையும் பண்ணாத ஒரு நடிகை. ஷீ லெஃப்ட் த ஃபிலிம், ஷீ லெஃப்ட் தி ஹர் கேரக்டர், அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அவங்க அதை பார்த்தாங்க. அண்ட் ஷீ லைக் the படத்தினுடைய முழுமையுமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் வாட் ஷீ டஸ் இன் த ஃபிலிம். ஷீ சீன் மை ஃபிலிம்ஸ், அண்ட் ஸோ ஷீ வாஸ் வெரி ஹாப்பி டு கம் ஆன் போர்டு. இந்த படத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் மீட்டியான ரோல் இல்லையா? எஸ், அது ரொம்ப திறம்பட அதை உணர்ந்து, அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து அவங்க ஒரு தனி சென்சிபிலிட்டியை கொண்டு வந்தாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு. தமன், ஸ்ரீகாந்த் தேவா, அனிருத் என்று பல இசையமைப்பாளரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? அணி ஒரு மியூசிக்கல் ப்ராடிஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஒப்பீனியன் சார், 25 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் முகிழ்ப்பார். அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒன்ஸ் இன் 25 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு திறமை ஒன்று முளைச்சி எழுந்து வரும். நான் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை தான் நான் அணியை பார்க்குறேன். ஸோ பை த டைம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த படத்தில் அவர் ஒப்பந்தமும் ஆயிருந்தார். அவருடைய மியூசிக்கை நம்ம கேட்டிருக்கோம், அவருடைய மியூசிக்கை நம்ம ரசிச்சிருக்கோம், அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு நமக்கு தெரியும். எத்தனை படங்கள் அவருடைய மியூசிக்னால் உயிர் பெற்றிருக்கின்றன, எத்தனை படங்கள் அவர் எலிவேட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மியூசிக்கால், இதெல்லாமே நமக்கு தெரியும். நான் அவரை சந்தித்த போது சார்
எந்த விதமான ஆட்டிடியூடு ஆரா, நான் யார் தெரியுமா, ஒரு நன்கு வளர்க்கப்பட்ட ஒரு பையன், ஒரு வெல் brought up பாய் எப்படி இருப்பாரோ அப்படி தான் சார் இருக்கார் இன்ன வரைக்கும். எவ்ரி டைம் ஐ கோ டு ஸ்டுடியோ, அவருடைய ஸ்டுடியோலேருந்து இறங்கி வந்து ரோடு வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பி வச்சுருக்கேன் போவார். ஆனால் யூ டோன்ட் ஹேவ் டு டூ திஸ்னால் கேட்க மாட்டார். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தொடர்ச்சியாக அவர் தரக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டும், அவர் தரக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் இன்னைக்கு வரைக்கும் சார் இஸ் ஒர்க்கிங் ஆன் தி ஆரா. இன்னைக்கு வரைக்கும் படத்தை பார்த்துட்டு அவர் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவர் மெசேஜ் அனுப்பும்போது இட் கிவ்ஸ் மீ அண்ட் இட் கிவ்ஸ் எவ்ரி ஒன் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இட் இஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம் சார். அவர் கூட ஒர்க் பண்ணுற யாருமே வந்து ஐ டோன்ட் நோ தட் I think everybody will enjoy working with Ani. Because one is that he understands what a film requires. ஒரு படத்துக்கு என்ன மாதிரியான மியூசிக் தேவை, என்ன மாதிரியான சாங்ஸ் தேவை, என்ன மாதிரியான ஆர்ஆர் தேவை அப்படிங்கிறது முதற்கொண்டு ஒரு படத்தை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது தன்னுடைய பங்களிப்பு என்னங்கிறது வரைக்கும். அண்ட் ஹீ இஸ் வெரி ஓப்பன் டு ஐடியாஸ். ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரு, ஒரு டைரக்டர் என்ன தேவைங்கிறதையும் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அதை கேட்டுக்கிட்டே இருப்பார். இட்ஸ் அ ப்ளஷர் சார் ஒர்க்கிங் வித். தமன் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து சார் என்னுடைய ட்ராவல் வந்து தொடங்குச்சு. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த மோமெண்ட் வென் ஹி மெட் மீ த ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அவனும் வந்து அப்போ தான் ஒரு அப்கமிங் அவன் சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் தமிழும் தான் கூப்பிடுவான், நான் தான் கூப்பிடுவோம். அவனும் ஒரு 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 மியூசிக்கல் பவர் ஹவுஸ் சார். மியூசிக்கல் பவர் ஹவுஸ். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அவன் போட்ட ஆல்பம் ஐ திங்க் இட்ஸ் அன்பீட்டபிள். அவனே சொல்லுவான் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அவனும் வந்து நிறைய இன்புட்ஸ் கேட்பான், சொல்கிறத உள்வாங்கிக்குவான். அண்ட் என்னுடைய சஜஷன்ஸ்லாம் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எப்போதுமே இருந்தது. மகிழ் ஒன்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கலீக்ஸ் கிட்டலாம் சொல்லுவான். ஸோ எங்களுடைய பயணம் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 படங்கள் போயிட்டு இருந்தது. ஐ நெவர் வாண்டட் டு சேஞ்ச் மை மியூசிக் டைரக்டர். பட் என்னன்னா ஹீ பிகேம் வெரி பிஸி சார். நம்ம தான் அதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். He went into the big league sooner than I did. அண்ட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய படங்கள். ஒரு நண்பராக நம்ம அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டிதான் இருந்தது. அது அந்த காலகட்டத்தில் அவனுடைய ஸ்டுடியோவுக்கு போனால் எல்லாம் டைரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாம் அங்கேயே தூங்குவாங்க, அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க சாங்காக. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் அவனுக்கு இன்னைக்கும் இருக்குது, அன்னைக்கும் இருந்தது. அப்படி தான் எனக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் பழக்கமே ஆனாங்க. தெலுங்கு டைரக்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு பழக்கமானது அங்கே. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட் சார், நான் வந்து ஐ வாஸ் நாட் டூயிங் பிக் ஃபில்ம்ஸ். அந்த அளவுக்கு பெரிய படங்கள் நான் பண்ணேன். நான் வந்து உடனடியாக எனக்கு சாங்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் எழுந்தபோது எனக்கு வந்து அவன் மேலே ப்ரெஷர் போடுறது எனக்கு சங்கடமாக இருந்தது. ஸோ அதனால தான் ஐ ஹேட் டு சேஞ்ச் மியூசிக் டைரக்டர்ஸ். விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனை தாண்டி மகிழ் திருமனுடைய அப்பியரன்ஸோ இல்லை குரலோ இந்த படத்தில் இருக்கா? அதில் எனக்கு எப்போதுமே உடன்பாடு இருந்ததில்லை. நான் இயக்குகின்ற படங்களில் நான் நடிக்கக்கூடாது அப்படின்னா. ஸோ குரலும் இல்லை, நடிப்பும் இல்லை. பட் என்னுடைய பங்களிப்பு உண்டு திரைக்கதையிலையும் மற்ற எல்லா விஷயங்களும். உங்களை முதல்ல நடிகராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது யார்? என்ன சொன்னல சார், செல்வால் ஆரம்பித்து எல்லா இயக்குநர்களுமே அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய ஃபோர்ஸும் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதில் ஒரு பெரிய நாட்டம் இருந்ததில்லை சார், இன்றைக்கும் இருந்ததில்லை. நடித்ததுக்கு பிறகும் எனக்கு அதில் ஒரு சக்தி சௌந்தரராஜன் டெடி படத்துக்காக அவர் சக்தி வந்து ஒரு இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார். என்னால் வந்து ரொம்ப தவிர்க்கவும் முடியல. இட் வாஸ் அ ஸ்மால் ரோல் தான். பட் பிகாஸ் சக்திக்காக அந்த 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 நேரத்தில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் இடையில ஒரு டைமும் வந்தது சார். ரொம்ப கூப்பிடுறாருன்றதுனால ஐ வெண்ட். அதே மாதிரி ரோஹாந்துடைய படம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். குமார் சார் ஹி வாஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவருடைய வார்த்தையை என்னால் தட்ட முடியல. அவரும் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். சிவாஜி சுமார். எஸ் எஸ் எஸ். ஸோ ஹீஸ் லைக் அவரும் ஒரு வெல் விஷர் தான் எனக்கு. ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஹி ஆல்வேஸ் இஸ் வெரி கன்சர்ன்ட் அபவுட் மை வெல் பீயிங். அண்ட் இஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட் சார், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். எனக்கும் வந்து விஜய் கூட வந்து பணியாற்றுகின்ற அந்த ஒரு வாய்ப்பு. ஸோ ஐ டிட் தட். ஆக்சுவலாக அங்கே வந்து ஸ்பாட்டில் உட்காந்துட்ருப்பேன் சார். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸ்பாட்டில் உட்காந்துட்ருப்பேன், சக்தி கூட பேசிகிட்டு இருப்பேன் அல்லது ரோஹாந்த் கூட பேசிகிட்டு இருப்பேன். திடீர்னு யாராவது பின்னால் டைரக்டர் சார் அப்படின்னாங்கன்னா டக்குன்னு எனக்கு திரும்ப தோணும் நம்ம அங்கே ஒரு நடிகராக இருக்கோம்
அப்படின்ற அந்த பிரச்சனையே வந்து வரல. அது வரல. பின்னணி குரல் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது? டோட்டலி அந்த கிரெடிட் கோஸ் டு அஜய் சார், அஜய் ஞானமுத்து. நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலாக காக்கல சின்ன சின்ன குரல்லாம் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு அவசரத்துக்கு அது ஒரு வார்த்தையாக இருக்கும் அல்லது ஒரு வாக்கியமாக இருக்கும். தவிர்க்க முடியாது இல்லைங்களா சார். ஸோ அப்படி நான் பண்ணியிருக்கேன். தவிர ஒரு ப்ராப்பராக இன்னொருத்தர் நடித்த ஒரு கேரக்டருக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு முதல் அனுபவம் அஜய் ஞானமுத்துடைய வற்புறுத்தலால் தான் சார். நான் வேணாம்னு சொல்ல நீங்கள் தான் சார் வேணும், நீங்கள் தான் சார் வேணும். அந்த பொருத்தமாக இருந்தது தானே. தேங்க்யூ சார். அது மாடுலேஷன் டோட்டலாக அஜய் ஞானமுத்து சார். அவர் பேசுவார், நான் அதை அப்படியே பேசுவேன். அவர் பேசி காட்டுவார், நான் அதை அப்படியே பேசுவேன். That is how it happened. He just got married. I went to his marriage. Very happy for him, sir. மதுரை திருமணியுடைய ஸ்ட்ரென்த் எது? திரைக்கதையா, இயக்கமா, கதையா? Thank you, sir. It's a very flattering question. திரைக்கதை அண்ட் இயக்கம். ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார், கதையை காட்டிலும் முக்கியமானது திரைக்கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் சொல்கிற விதத்தில் தான் சார் அது ஒன்று நீங்கள் சுவாரஸ்யப்படுத்தலாம், இல்லை ஒரு நல்ல கதையை நீங்கள் கெடுக்கவும் செஞ்சிடலாம். When I start writing, sir, I write only as a write. And then when the script is done, இதை நம்ம படமாக ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு டைரக்டரை நான் அந்த ஸ்கிரிப்டை பார்க்க ஆரம்பிப்பேன். ஒரு டைரக்டராக சார் எனக்கு வந்து ஐ திங்க் அ டைரக்டர் ஷுட் ஹாவ் அ கிளியர் விஷன்ஸ். ஒரு காட்சியை வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோன்றது முதற்கொண்டு, லைட்டிங் எப்படி இருக்கணும், ஃப்ரேமிங் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான லென்ஸ் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்துலேயும் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கான ஒரு மெனக்கடல் இருந்துகிட்டே இருக்கும் சார். ஒரு டைரக்டர் வந்து எல்லா துறைகள்லையும் ஷுட் ஹாவ் அ கிளியர் விஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஒர்க். விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த படத்தினுடைய கதாநாயகனான அஜித்துக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்குது. எஸ் சார். அதே மாதிரி தயாரிப்பாளரோட உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதனால் இவ்வளோ செய்திகள் வெளியில்? எனக்கும் அதுதான் சார் தெரியல. ஐ டோன்ட் நோ வை. ஏன் இந்த கேம்பெயினை நடத்தினாங்க, ஏன் இந்த ஒரு விலிஃபிகேஷன் நடந்தது? எல்லா காலகட்டத்திலையும் அது ஆரம்பித்த நேரத்தில் இருந்தே என்னை பற்றி சொல்லப்பட்ட அந்த அவதூறுகளுக்கு மட்டும் நான் வந்து பதில் சொல்லணும் நான் நினைக்கிறேன் சார். அது ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து எது ஊற்றுக்கண்ணு எனக்கே புரியல சார், எனக்கு புரியல. ஏன்னா அது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு நல்ல பேர், தப்பாக யாரும் பேசுறது இல்லை. திடீர்னு ஆரம்பித்தாங்க. அண்ட் இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் ட்ரூத், பியோர் அவதூர். பட் அஜித் சார் இது ஏற்கனவே சொன்னார். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நாங்கள் சாதாரணமாக கான்வர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், யாரெல்லாம் உங்களை தூக்குனாங்களோ அவங்களே உங்களை மிதிப்பாங்க பாருங்க. நான் அவர் பட்டிருக்காரு. அவர் சொல்கிற நிறைய வார்த்தைகள் அப்படியே நடக்கும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் சொல்கிற நிறைய வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஸோ இதை அவர் சொன்னார். இதை அவர் சொன்ன போது கூட நான் இதை பெருசாக எடுத்துக்கல. பட் கொஞ்ச நாள்லேயே அது ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மகள் திறமையே கிடையாது அப்படின்னாங்க. வேறு டைரக்டர் தான் வரப்போகிறாரு, நான் சாரை பார்த்து சார் பண்ண மாட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மகிழுக்கும் அஜித்துக்கும் செட் ஆகாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து படம் ட்ராப்னாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார். அவங்க சொல்கிறதுல ஒரு 2-3 மட்டும் என் கவனத்துக்கு வந்ததை மட்டும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் சார். நான் பேட்ச் ஒர்க் பண்ணதை அது ஒரு உருட்டுனாங்க. நான் வந்து என்னுடைய என்டையர் கரியரில் சார் ஒரு படத்தை கூட நான் பேட்ச் ஒர்க் பண்ணதே கிடையாது சார். ஐ எம் தட் ஆர்கனைஸ்ட். நான் வந்து ரெக்கி பார்க்க போகும்போது நான் ஷார்ட்ஸை பிளாக் பண்ணிடுதான் சார். என்னுடைய ஏடிஸ் எல்லாருக்குமே தெரியும், என் கூட பணியாற்றினா அத்தனை கேமராமேனுக்கும் தெரியும். நான் ஷார்ட்ஸ் அங்கேயே பிளாக் பண்ணிடுவேன் சார். நான் வந்து ஸ்பாட்டில் போய் நின்றுக்கிட்டு ஓகே எங்கே ஷார்ட் வைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அதுக்கு நான் காலம் எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணிடுவேன். இன்க்ளூடிங் லைட்டிங் பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். ஒரு கேமராமேன்ட்டு நமக்கு இந்த சீன் வந்து எப்படி வரணும், எங்கெங்கே நம்ம வந்து பிளாக் வைக்க போகிறோன்றது முதற்கொண்டு நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய லைஃப்லேயே நான் பேட்ச் ஒர்க் பண்ணது கிடையாது. பேட்ச் ஒர்க்னு ஒரு உருட்டு நான். அதுக்கப்புறம் இன்னொன்று சார், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்க தோணுச்சு. நான் வந்து ஒரு சீனை ஷூட் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் அதை வந்து எடிட் பண்ணுவேன்னா அப்புறம் எடிட் பண்ணி பார்த்துட்டு சரி அதில் ஏதோ ஒரு போதாமை இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் நான் போய் ஷூட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி என்னுடைய கரியர்லேயே நடந்தது கிடையாது சார். அண்ட் அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் ஐ கான்ட் டூ இட் வித் பீப்புள் லைக் அஜித் சார் அண்ட் அர்ஜுன் சார். கான்ட் டூ இட். இட் டிட் நாட் ஹேப்பன். இது முழுக்க ஒரு பொய் சார். நான் தான் சொன்னேன், இது வந்து உண்மைன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் படம் பண்ணுறதே நான் நிறுத்திடுறேன். உங்களால் நிரூபிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் பொய் சொல்கிறது நிறுத்துறீங்களா? அவ்வளோதான்.
பேட்ச் ஒர்க் நாங்கள் ஷூட் பண்ணதை எடிட் பண்ணி போடுவேன் அப்படின்னாங்க. பட் ஆல் தட் இஸ் ஒர்த்லெஸ் சார். இதுக்கு வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கூட நேரம் வரையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தருணத்தில் மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்காரு. மன உளைச்சல்னா சார், இப்போது உங்களை பற்றி அவதூறாக ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு நீங்கள் அப்புறம் மனுஷனே இல்லையா சார்? ஐ வாஸ் அப்செட். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், ஐ வாஸ் அப்செட். அண்ட் ஏன் இப்படி சார், இது எல்லாருமே பண்ணல, சில பேர் பண்ணாங்க. ஆமாம், சில பேர் பண்ணாங்க, மற்ற சில பேர் வந்து அது உண்மையாக பொய்யான விசாரிக்கிற ஒரு மெனக்கடல் கூட இல்லாமல் அதை அப்படியே வந்து கிளிப்புள்ள போல் சொல்ல ஆரம்பித்தாங்க. சார், ஆல் இட் டேக்ஸ் சார், யூ ஆர் அ ப்ரொடியூசர் அண்ட் யூ ஆர் ஆல்சோ அ ஜேர்னலிஸ்ட். ஆல் இட் டேக்ஸ் இஸ் அ ஃபோன் கால் சார். கதையை நீங்கள் ஒரு கால் அவே தான். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பொது மீடியாவில் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அது உண்மையாக பொய்யான கிராஸ் செக் பண்ணணுமா வேணாம் சார்? கிராஸ் செக்கே பண்ணாமல் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சும்மா அள்ளி தெளிக்கிறது இருக்குல்ல சார், தட் இஸ் ராங். தட் இஸ் நாட் ஜேர்னலிசம் அட் ஆல். பட் ஏன் அதை பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவங்களுக்கு என்ன வன்மோன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் ஷெட்யூல் பிரேக் பண்ணிட்டு வரும்போது, ஷெட்யூல் பிரேக் பண்ணதுக்கான ரீசன்ஸ் அது வந்து படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும் சார். அது வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரு, மகிழ் வந்து அஜித் கிட்ட போய் சொன்னார் என்னன்னா, என்னால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஷூட் பண்ண முடியாது, ஐ நீட் அ பிரேக் நான் அப்படின்னு நான் சொல்லி அந்த பிரேக் எடுத்துக்கிட்டோம். அதனால தான் ஷெட்யூல் பிரேக் ஆச்சு. அது வேறு உருட்டினார், அது பெருசாக கேரி ஆகலை. ஸோ இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னார், ஒரே ஷாட்டை நான் வந்து 20 கோணத்தில் சார், இந்த படத்தில் தான் நான் 2 கேமரா வச்சு பண்ணிட்டுருக்கேன். மற்ற எல்லா படங்களையும் ஸ்டண்டை தவிர சீன்ஸ் பண்ணும்போது நான் ஒரே ஒரு கேமரா வச்சு தான் சார் நான் பண்ணிட்டுருக்கோம். ஒரு கேமரா வச்சு நான் எப்படி சார் 20? ஸோ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசுகிறோமே, இது உண்மையா பொய்யா, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு. இன்னொன்று சார், பொறுமைங்கிறது மட்டும் இல்லை சார், இட்ஸ் நாட், அது உண்மையும் இல்லைல்ல சார். அவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷனுக்கு அது வந்து நியாயமும் இல்லைல்ல சார். அதுக்கப்புறம் இன்னொன்று, ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பார். பெர்ஃபெக்ஷன் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்று சார், பெர்ஃபெக்ஷன் வந்து கெட்ட வார்த்தை அல்ல சார். அண்ட் ஒரு டைரக்டர் வந்து பெர்ஃபெக்ஷன் பார்க்குறான் அப்படின்னா அது வந்து பார்த்தா தான் நல்ல டைரக்டர். தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இதை சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் காட்டுற மரியாதை சார். கரெக்ட், 100%. என்னால் வந்து 100% கொடுக்க முடியும்னா நான் ஏன் சார் 75% கொடுக்கணும்? நான் ஏன் சார் 99% கொடுக்கணும்? நான் என்னால் 100% தானே சார் நான் கொடுக்கணும். சூப்பர். அண்ட் ரெண்டாவது, அது நான் வந்து ஆடியன்ஸ் தன்னுடைய பணத்தையும் கொடுத்து தன்னுடைய நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரத்தை செலவழிக்கவும் தயாராக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நான் காட்டுற மரியாதை சார். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எங்கே தப்பு ஆகும்னா சார், பெர்ஃபெக்ஷன் பார்க்குறது எங்கே தப்பு ஆகும்னா, எல்லா படத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்குது சார், எல்லா படத்துக்கும் ஒரு கால நிர்ணயம் ஒன்று இருக்குது. நான் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் நான் பட்ஜெட்டை தாண்டி ஒரு இயக்குனர் போனால் அது தப்பு. கரெக்ட். நான் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் கால விரயம் பண்ணினால் அது தப்பு. நான் சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னா அது எப்படி சார் தப்பாகும் சார்? நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப தூரம்லாம் போவாங்க சார். கழகத்தலைவனில் 60 நாளில் நான் படத்தை முடிக்கிறேன்னா 60 நாள் நான் படத்தை முடித்தேன் சார். இது நான் மேடையிலே சொன்னேன். செண்பகமூர்த்தி சார் இருந்தார், உதய் சார் இருந்தார், நான் அந்த மேடையிலே சொன்னேன். தடம் வந்து 50 நாளில் முடிக்கிறான் சார். 50 நாளில் நான் முடித்தேன். இந்தர் வாண்ட்ஸ் டு டூ another film with me. இந்தர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டார், ஹூ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் தடம். சார், யூஆர் அ ப்ரொடியூசர். நான் இதை வந்து ஓப்பனாக சொல்கிறேன் சார். ஒரு படம் வந்து 50 நாள் ஆகும்னு ஒரு இயக்குனர் சொல்கிறாருன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த நேரத்திலே சரி பஃபராக ஒரு 10 நாள் அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் சரி. எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரியும் அது இருப்பாங்க இல்லையா. நான் 50 நாள்னு சொன்னேன் சார். தடம் 50 நாளில் முடித்தேன் சார். 51 நாள் கூட போகல. 60 நாளில் முடிக்கிறேன்னு சொன்னேன் சார். கழகத்தில் 60 நாளில் முடித்தேன். 61 நாள் கூட போகல. சூப்பர். ஆனால் என்னை பற்றி ஏன் இப்படி சொன்னாங்கங்கிறது தான் எனக்கு புரியல. இந்த வன்மோ இந்த எனக்கு புரியல சார், அது சத்தியமாக புரியல. பட் எனக்கு என்னென்னா, பிகினிங்கில் எனக்கு வந்து அது நான் ஐ வாஸ் அப்செட். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து ஒர்த்தே இல்லை, இதை குறித்து நினைப்பதோ இதை குறித்து பேசுவதோ ஒர்த்தே இல்லாத ஒரு விஷயம். படப்பிடிப்பு தளத்தில் இது போன்ற செய்திகளை பற்றி அஜித் நீங்கள் பேசிப்பீங்களா? நான் ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரிலாம் நடக்குது. நான் தான் சொன்னேன்ல அப்படி இல்லை, நான் சொன்னேன் இதெல்லாம் நடக்கும். அன்றே சொன்னேன், மகிழ், ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ and you can trust me on that. And Suresh Chandra sir பேரையும் சொன்னார். Suresh Chandra will stand by you and he has been standing by me. இங்கே அந்த நடந்துகிட்டு இருக்கோம், அங்கே வெளியே என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா, அஜித்துக்கும் மகிழுக்கும் சண்டை, அஜித்துக்கும் மகிழுக்கும் ஒத்து வரல. இங்கே சார் அவர் வந்து முடிச்சுக்கல. பட் அது வந்து எனக்கு ஏறக்குறைய தெரியும். இதெல்லாம் வந்து எல்லா படத்துக்கும் எல்லா இயக்குநர்களை பற்றியும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் சமைப்பார் சார்.
ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாளும் சமைப்பார். அப்படியா? அசர்பைஜானில் அந்த குளிரில் ஒவ்வொரு நாளும் சமைப்பார். ஆல் மை பாய்ஸ். அப்போ சுப்ரீம் சுந்தர் சொன்னார், அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் அவர் வந்து சமைக்கவே செய்வார். அதுக்கு ஒரு மூடு வர்றதுக்கு. அது ஒரு மூடு. அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தாலோ அவருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சமைக்க மாட்டார். He was very happy, sir. He was very happy in our spot. மகிழ், we are going to do many films together. இதுதான் நான் வந்து சிவாட்ட சொன்னேன், இதுதான் நான் வினோத் கிட்ட சொல்கிறேன், இப்போ உங்ககிட்டயும் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். Every time he calls me, he inquires about me, my daughter, my family. அது இருக்கும்போது நான் ஏன் சார் இதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம்? I don't even want to think about this. அவர் சமைச்சு கொடுத்ததில் உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? ரோஸ்ட் சிக்கன் ஒன்று பண்ணார் ஒரு நாள். வேறு லெவல் சார் அந்த ரோஸ்ட் சிக்கன். அண்ட் அவருக்கு வந்து காரமாக சமைக்கிறது பிடிக்கும். ஸோ அவர் சமைக்கிற அந்த குழம்பு, கோழி குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும், காரமாக இருக்கும். அந்த குளிருக்கு அப்படி இருக்கும். ஹீ லைக்ஸ் குக்கிங். அவருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நான் நினைக்கிறேன். மகிழ் தெரிமன்கிட்ட கதாநாயகனுக்குரிய அம்சம் இருக்குன்னு யாரும் சொல்லலையா? அது இருக்கேன். ஸோ தேங்க்யூ. அதுவும் உங்கள் வாயிலேருந்து வர்றது வந்து எனக்கு அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டு நான் எடுத்துக்கிறேன் சார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். ஆனால் எனக்கு வந்து என் முகத்தை பார்க்கும்போது அப்படி தோணுனதே கிடையாது. பட் தேங்க்யூ சார். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐடியா இருக்கா? அதுதான் நான் அந்த கோணத்தில் யோசிக்கல சார். இது வரைக்கும் நான் யோசிக்கல. ஐம் வெரி சின்சியர். பட் ஐ டோன்ட் நோ சார். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கல. மேபி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ. உங்களுடைய ஆசீர்வாதம் சார். தேங்க்யூ. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி யூ செட் திஸ். தேங்க்யூ சார். மீன்ஸ் அலாட். ஏன்னா சார் நீங்கள் வந்து சினிமா வந்து ஃபில்ம் மீடியம்லேருந்தே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சார். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை நாங்களாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் வாயால் இப்படி ஒரு வார்த்தை வர்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் சார். அஜித் ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி கொடுத்துன்ற படமாக விடாமுயற்சி? ஓகே. அஜித் ரசிகர்கள் என்ன சார் எதிர்பார்ப்பாங்க ஒரு அஜித் சார் படத்தில்? they want to see சார் ஒரு ஹேண்ட்ஸமான ஸ்டைலிஷான ஒரு அஜித் சார் அந்த படத்தில் அவங்க பார்க்க முடியும். ரொம்ப நாள் ஆச்சு சார் அவர் வந்து ஒரு லவ் போர்ஷன் ஒன்று பண்ணி. அது இருக்குது சார் அந்த படத்தில். ஒரு யூத்ஃபுல்லான ஒரு அஜித் சாரை மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கிடைக்கும். அவருக்கு ஃபைட்டு இருக்குது சார், அவருக்கு ஸ்டன்ஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கான இடம் கொஞ்சம் இந்த படத்தில். இட்ஸ் நாட் அன் அவுட் எக்ஸ்டென்சிவாக இல்லை. இட்ஸ் நாட் அன் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபில்ம். எங்கே தேவையோ அங்கே ஃபைட் இருக்குது. ஒரு என்க்ராசிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அலோன் சார் இஸ் வொர்த் அ வாட்ச். சூப்பர்லேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். அப்சல்யூட்லி சார், அப்சல்யூட்லி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. சாய் வித் சித்ராங்கிறது ஒரு அங்கீகாரமாக தான் சார் நான் பார்க்குறேன் சார். சீரியஸ்லி. அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.